பிஎஃப்எம்மில் ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம ப்ராக்டிக்கல் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க தியரி பார்ட்டை. இட்ஸ் இஸ் ஒன்லி ப்ராக்டிக்கல் சம்ஸு. ஸோ அதுக்கு பேசிக்காக சில விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எதனால் அதை சொல்கிறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ன்ற ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அப்போ ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். எய்தர் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட். ஒரு இடத்துல வந்து கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, வேறு கண்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வியாபாரம் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அந்த இடங்களில் அது வேறு ஃபாரின் கரன்சியில் தான் பேமெண்ட் ஆகுது. இப்போ இந்த சமயத்தில் இந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் போய் அவரோட பேங்க்கில் ஹீ இஸ் கன்வெர்ட்டிங் தட் மணி. இந்தியன் ருப்பியிலேருந்து அவர் எந்த மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறத வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டில் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பையர் வந்து வாங்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ருப்பியில் வாங்கலாம், இல்லை இன்வாய்ஸ் மணி என்னவோ அந்த மணியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் ருப்பியில் வாங்கினாலும் அவங்க வந்து பில்லு இன்வாய்ஸ் வந்து யூரோலையோ இல்லை வேறு ஏதாவது கரன்சிலையோ கொடுப்பாங்க பில்லு. ஸோ அந்த பில்லை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவரோட பேங்க்குக்கு போய் இவர் பண்ணலாம், இல்லை பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டுன்னு இங்கே நடக்கும் போது அங்கேருந்து பண்ணுறவர் எக்ஸ்போர்ட்டராக இருக்கவர், அவர் வந்து அந்த பில்லை கரன்சி மூலயமா கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருப்பியில் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் தி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இப்போது கன்வர்ஷன் ஆஃப் கரன்சி ஃப்ரம் கரன்சி ஆஃப் இன்வாய்ஸ் டு ஹோம் கரன்சி ஆஃப் எக்ஸ்போர்ட்டர், இது பண்ணும்போது இட் ரிக்வயர்ஸ் கிராஸ் பார்டர் ட்ரேட்ஸ். ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டருக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் கரன்சி ஃப்ரம் கரன்சி ஆஃப் இன்வாய்ஸ் டு ஹோம் கரன்சி ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் இட் இஸ் நோன் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம இப்போ அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம். ஸோ இப்போது நம்ம ட்ரேடை பற்றி பேசிட்டோம். இப்போ எப்படி வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸை பண்ண போகிறோம், ஃபாரின் கரன்சியை வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ரேட்ஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். அந்த கேல்குலேஷன்ஸையும் டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என்னென்னலாம் வந்து டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டை டெலிவரின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட டெலிவரி டீல்ஸு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெலிவரி டீல்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா we say it is called ready or cash. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெடி ஆர் கேஷ், செகண்ட் வந்து டாம், தேர்ட் வந்து ஸ்பாட், அண்ட் ஃபோர்த் வந்து ஃபார்வர்ட். ஸோ தீஸ் ஆர் த ரேட்ஸ் தட் we take for transactions. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெடி ஆர் கேஷ். ரெடி ஆர் கேஷ் அப்படின்னா இட் வில் பி T+0. T+0 அப்படின்னா செட்டில்மெண்ட் வந்து சேம் டே நடக்கும்னு அர்த்தம். ஓகேவா, என்றைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அன்றைக்கே நடக்கும்ன்றது அர்த்தம் செட்டில்மெண்ட்டு. இப்போ டாம் அப்படிங்கிறது இட் இஸ் T+1, அதாவது நெக்ஸ்ட் டே செட்டில்மெண்ட்டு. செட்டில்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேன்றதையும் நம்ம சொல்லிக்கணும். என்றைக்கு, இப்போ இன்றைக்கி வந்து டீல் பேசியிருக்கோம், நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேவே அது பேமெண்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் T+1. ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த டாமுங்கிறது அப்ரிவியேஷன் ஃபார் டுமாரோ தான். ஓகே, அதனால் அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா T+2. T+2 இந்த செட்டில்மெண்ட் எப்போ நடக்கும், இந்த ரேட்டு இந்த செட்டில்மெண்ட் வந்து இன்றைக்கி இல்லை, நெக்ஸ்ட் டேவும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள், அதாவது டிரான்சாக்ஷன் நடக்கிறதுலேருந்து ரெண்டாவது நாள் வந்து செட்டில் ஆகிறது தான் வந்து ஸ்பாட் ரேட்டு. அப்படி செட்டில் ஆச்சுன்னா இந்த ஸ்பாட் ரேட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒர்க்கிங் டே. இப்போ இந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பாட் ரேட். ஸோ ஸ்பாட்
rate plus 1 or more இப்படி வச்சுக்கலாம். ஸ்பாட் ரேட்லேருந்து எத்தனை நாள் ஸ்பாட் ரேட்டுக்கு அப்புறம் பே பண்ணுற எந்த நாளாக இருந்தாலும் இட் இஸ் ஃபார்வர்ட். ஸோ ஒரு நாளாவது ஸ்பாட் ரேட்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ T+2 இருக்குது, T+3 தாண்டிடுச்சுனாலே அது ஃபார்வர்ட் ரேட் தான். T+100ன்னு வச்சுக்கிட்டாலும் அது ஃபார்வர்ட் ரேட் தான். ஸோ ஃபார்வர்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. பட் மினிமம் லிமிட்டேஷன் வந்து ஸ்பாட் டேட்லேருந்து நெக்ஸ்ட் டே போனாலே அது ஃபார்வர்ட் ரேட் தான். இப்போ இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் சம்மு. ஒரு டேட் ஆஃப் டீல் பார்த்திங்கன்னா டீல் பேசுகிற அன்றைக்கி வந்து 1 November 2021 ஒரு பேங்க் வந்து பேங்க் ஏங்கிறவங்க they bought USD 1 million against INR from bank B. பேங்க் பிலேருந்து 1 million ஐஎன்ஆராக வாங்கியிருக்காங்க ஃப்ரம் பேங்க் டு அதாவது பேங்க் பிலேருந்து பேங்க் ஏ வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 74.9500. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டெசிமல் வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இதுவும் நான் ஒரு ரூலாக கொடுத்துருப்பேன் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 74.9500 எப்போவுமே இந்த லாஸ்ட்டு 4 டிஜிட் எப்போவுமே நம்மளோட ரேட்டில் வந்து இருக்கணும். கடைசி நம்ம ரவுண்டிங் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் இந்த 4 டிஜிட் அதை தான் பண்ணணுமே தவிர இந்த 96ன்னு இதை பண்ணிடக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் வந்து ஃபாரின் கரன்சிக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 4 டெசிமல்ஸ் இருக்கணும். அந்த லாஸ்ட் டெசிமலை வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு டு த நியரஸ்ட் ஆஃப் 25. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 74.95 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 74.95 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நியரஸ்ட்டு 25 மல்டிபிள்ஸில் இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை வந்து 75 கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது இதையே வந்து 88ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியரஸ்ட்டு 25 மல்டிபிள்ஸில் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், ரவுண்டிங் ஆஃப்க்கு. இப்போ இதை வந்து இதுக்கு எது நியராக இருக்குது, 75 நியராக இருக்கா 100 நியராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 100லேருந்து 88 போச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் 12. பட் அதே 100லேருந்து 88லேருந்து 75 போச்சுன்னா எவ்வளோ வருது, இது 13. ஸோ விச் இஸ் மோர், 13 தான் மோர், விச் இஸ் லெஸ் 12. ஸோ 12 இஸ் த நியரஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். அப்போது இதை வந்து 74.9500 அப்படின்னு மாறணும். பட் இங்கே 96ன்னு கன்வெர்ட் ஆகிடணும், 9600ன்னு போட்டுடணும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். வந்து இந்த ரேட்டை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேல்யூ வந்து என்றைக்கு ஆயிருக்குன்னா 1/11/2021 ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டை பார்த்திங்கன்னா டீல் ஆஃப் டேட்டும் வேல்யூ டேட்டும் சேம் டே. அப்போ இது என்ன ரேட், இது திஸ் இஸ் ரெடி ஆர் கேஷ். ஸோ வேல்யூ வந்து இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துப்போம் நம்ம 74.9500. ஸோ 1 million into 74.9500. So the rate will be 7,49,550. Sorry, 7,49,50,000. ரைட், இதுதான் வந்து அன்றைக்கான டீல். ஸோ இந்த டீல் வந்து இட் ஹேப்பன்ட் வித் ரெடி ஆர் கேஷ். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா டாம் வந்து என்ன பண்ணுறான், T+1 நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. T+1 செட்டில்மெண்ட் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த அதே சம்மை நீங்கள் வந்து வேல்யூ டேட் வந்து இப்போ நீங்கள் டீல் டேட் வந்து 1 Octoberன்னு வச்சுப்போம். 1 October 2024. 1 Octoberல டீல் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. இப்போ அதே வந்து 1 million இன்ட்டு அந்த 74.60 அப்படின்னு வச்சுக்கோங்க, 600. இது வந்து ரேட்டு கொடுத்துருக்க ரேட்டு. ஓகே, இப்போது இந்த ரேட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டாம் ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே 74.9500 வந்து T+1 55ன்னு வச்சுக்கோம். இது வந்து T+1, இது வந்து டாம் ரேட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி லைட்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்பாட் ரேட் வந்து 74.65 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் ரேட்டு 00 ஸ்பாட் ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேட்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களோட செட்டில்மெண்ட் டேட்டை வச்சு தான் சொல்லணும். இப்போ வேல்யூ டேட் வந்து 2nd அக்டோபர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. செட்டில்டு டேட் வந்து 2nd அக்டோபர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2nd அக்டோபர் இஸ் அ ஹாலிடே. ஸோ செட்டில்மெண்ட் வந்து 1st அக்டோபர் டீல் பேசி நெக்ஸ்ட் டே தான் நடக்குது. அப்போது டீல் டேட் இது செட்டில்மெண்ட் டேட் ஆக்சுவலாக என்றைக்கு இருக்கும் அப்படின்னா 3rd அக்டோபர் 2024 அப்போ நடக்கும். ஓகே, இப்போது ஒரு சின்ன டவுட்டுக்கு இது ஒரு சண்டேவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இதுவும் போயிடும். ஸோ இந்த டே ஹாலிடே, இந்த டே வந்து சண்டே கூட இல்லை, நம்ம சாட்டர்டேன்னு வச்சுப்போம், ரைட்? அன்றைக்கும் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ 4th வந்து சண்டேவாக போயிடுது. ஸோ அன்றைக்கும் ஹாலிடே. அப்போ என்றைக்கு ஃபைனலாக வந்து செட்டில் ஆகும் அப்படின்னா 5th அக்டோபர் செட்டில் ஆகும். irrespective it is a working day. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். D+1னா நெக்ஸ்ட் டேவே ஆகுறதுன்றது கிடையாது, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 5th தான் ஒர்க்கிங் டே இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நடக்கிற டீலு 5th வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ அன்றைக்கி தான் அந்த புக்கிங். அன்றைக்கி என்ன ரேட்டு, டாம் ரேட்டை நம்ம எடுத்துக்கிறோம் 74.600 and 00. ஓகே, 6000 அந்த ரேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதே கேஸில் ஸ்பாட் ரேட்டில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா லைக் வைஸ் ஆர் டீல் வந்து வேல்யூ டேட் வந்து டீல் வந்து 1st நவம்பர் நடக்குது 2024. ஆனால் செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா they are doing it on 4th நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 4th நவம்பர்ன்றத சொல்லியிருக்காங்க செட்டில்மெண்ட்டு. இது என்ன ரேட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு கேலண்டர் தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடேவாக இருக்குது அப்படின்னா இல்லை, ஓகே ரைட், ஃப்ரைடேவாக இருக்குது. 2nd வந்து சாட்டர்டேவாக இருக்குது. 3rd வந்து சண்டேவாக இருக்குது அப்படின்னா 4th வந்து டாம் ரேட்டு. ஓகேவா? 4th செட்டில்மெண்ட் ஆகுதுன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து வெனஸ்டேவாக இருக்குது, 2nd வந்து தேர்ஸ்டேவாக இருக்குது, 3rd வந்து ஃப்ரைடேவாக இருக்குது அப்படின்னா என்றைக்கு செட்டில்மெண்ட் ஆகும்? 4th தான் செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க, பட் 4th இஸ் பிகமிங் சாட்டர்டே. இதுக்கு மேலே போச்சு இந்த டே 3rd தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கணும். 3rd மேலே 4th போயிடுச்சு அப்படின்னாலே இட் இஸ் ஃபார்வர்ட் ரேட். ஓகே, ஸோ இப்போது செட்டில்மெண்ட் டேட் வந்து 3rd கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட் இஸ் வெனஸ்டே, 2nd இஸ் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 3rd வந்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா தென் திஸ் பிகம்ஸ் ஸ்பாட் ரேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3rd வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே, 4th வந்து சாட்டர்டே, 5th வந்து சண்டேன்னு வச்சுக்குவோம். இப்போ என்றைக்கு நடக்கும்? 6th வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும், டீல் டேட் செட்டில்மெண்ட் டேட். புரியுதா? ஸோ இதுதான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ரேட்ஸோட டீட்டெயில்ஸ். இதில் இந்த வேல்யூ டேட் அண்ட் செட்டில்மெண்ட் டேட்டு ரெண்டும் ஒன்று தான். இல்லை செட்டில்மெண்ட் டேட் வேல்யூ டேட்டுங்கிறது அவங்க கொடுக்குற இந்த டேட்டில் அது முடியணும்னு அப்படின்னு கொடுக்குறது, பட் ஆக்சுவலாக டென்னிக்கு செட்டில் ஆகுதோ அதுதான் செட்டில்மெண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீல் டேட்டுங்கிறது என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, என்றைக்கு ட்ரான்சாக்ஷனாக அக்ரிமெண்ட் போடுறோமோ இல்லை கான்ட்ராக்ட் போடுறோமோ தட் டே இஸ் கால்ட் டீல் டேட். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு கரன்சி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எப்படி எழுதுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். Always a currency in foreign exchange will be represented as in this way. என்ன மேனர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் USD பார் INR இப்படி தான் போட்டிருக்கோம். நீங்கள் USDலையும் INRலையும் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா USD பார் INR அப்படி பண்ணிவிட்டு வேர்
1 USD is equal to 74.9500 slash 74.9600 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன? USD bar INR where 1 USD is equal to INRல கொடுத்துருக்காங்க. ஒரு USDயோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேட் கொடுத்துருப்பாங்க. 2 ரேட் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பையிங் ரேட்டாகவும் ஒன்று செல்லிங் ரேட்டாகவும் இருக்கும். ஸோ பையிங் ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு ரேட்டை பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு ரேட் வந்து நீங்கள் செல்லிங்காக யூஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது there is a rule always buy low sell high. இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் நம்ம பார்க்கணும். பை லோ செல் ஹை. ஸோ எந்த ரேட் கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த ரேட்டில் அதிகமாக இருக்கோ அந்த ரேட்டில் நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அப்போ இங்கே விச் வில் பி த பையிங் ரேட், விச் வில் பி த செல்லிங் ரேட்? ஸோ 1 USD is equal to 74.9500 INR is the buying rate. Okay. இப்போ அதே 1 USD is equal to 74.9600 INR is the selling rate. Right? நம்ம 2-3 விஷயம் இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தோம். Always last 2 digit of 4 decimals will be rounded off to the nearest 25. Multiples of 25. Okay? இப்போது 75க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 100 வரைக்கும் வரும்போது அப்போ அது ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது நெக்ஸ்ட் டிஜிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். லைக்வைஸ் இங்கே 74.9588 இருந்துச்சுன்னா இதை நான் இப்போ 100ஆக கன்வெர்ட் பண்ணுறேன்னா தென் இட் வில் பிகம் 9600. ஓகே, நியரஸ்ட்னா 100 தானே, இதுக்கு நியரஸ்ட் 25 மல்டிபிள்ஸ் வந்து 100 தான். ஆல்ரெடி நம்ம பழைய கேஸில் பார்த்தோம். ஸோ தென் இட் வில் பிகம் திஸ் ஒன். ஸோ இதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ரைட், இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். USD bar INR where 1 USD is equal to 74.9500 74.9600. இந்த மாதிரி ஒரு ரேட் கொடுத்துருந்தா this rate is called direct quote. இந்த ரேட்டை வந்து டைரக்ட் கோட்டுன்னு சொல்கிறோம். எப்போ நீங்கள் ஃபிக்ஸடாக ஃபாரின் கரன்சி இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹோம் கரன்சி கண்டுபிடிக்கிறீங்களோ தட் இஸ் நோன் அஸ் ஃபார் 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி ஈக்குவலண்ட்டாக ஹோம் கரன்சி கண்டுபிடிக்க. திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் கோட் வேர் ஃபாரின் கரன்சி வில் பி ஃபிக்ஸட் ஆனால் home currency will vary. Okay, so 1 USD is equal to how many INR? 1 USD is equal to how many INR அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த டைரக்ட் கோட். பட் இதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் லோக்கல் கரன்சி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, ஃபாரின் கரன்சி வேரி ஆகும். இது வந்து இன்டைரக்ட் கோட். ஓகேங்களா? ஸோ லோக்கல் கரன்சி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபாரின் கரன்சி வந்து வேரி ஆகும். தட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் கோட். ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போது 100 INR is equal to how many USD? இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி சொன்னால் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ USDங்கிறது இஸ் அ பவர்டு, என்ன சொல்கிறதுனா ஹையரில் இருக்குது, ரேட்டு வந்து ஹையரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் ஆஃப் INR எடுத்திங்கன்னா இட் வில் கம் இன் டு டெசிமல்ஸ். வேல்யூ வந்து அந்த டெசிமலுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் கன்வெர்டட் டு INR வந்து ஹண்ட்ரட்ஸில் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லா டைமும் இது நடக்காது. பட் எந்தெந்த கரன்சி வந்து கம்பல்சரியாக ஹண்ட்ரட்ஸில் மட்டும்தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சிலது இருக்குது. ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அதோட வேல்யூ. INRக்கு வந்து 1 ரூபி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பட்
ரொம்ப ரொம்ப கம்மியாக போகிற சில கரன்சிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் இன் யூனிட்ஸ் ஆஃப் 100 ஒன்லி. அதையும் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. அப்போ என்னது அது வந்து இந்த ஜாப்பனீஸ் யென் அப்படின்னு சொல்லுவாங்க, JPY. இது வந்து எப்போவுமே ஹண்ட்ரட்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா டியூ டு த ஸ்மால் டினாமினேஷன் வேல்யூ. ஓகேவா? அதனால் எப்போவுமே இட் இஸ் கன்வெர்டட் இன்டு 100 யூனிட்ஸ் ஒன்லி. நம்ம எப்போ வந்து வேல்யூ எடுத்தாலும் 100 யூனிட்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த இன்டைரக்ட் கோட்டுக்கான மேக்ஸிமம் எந்த கரன்சியை இன்டைரக்ட் கோட்டில் வைப்பாங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட்டில் அதோட கோட் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இன்டைரக்ட் கோட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து இந்த இன்டைரக்ட் கோட்டை நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. வி யூஸ் ஒன்லி த டைரக்ட் கோட். இந்தியாவில் மேக்ஸிமம் டைரக்ட் கோட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 2 ரேட் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரேட் வந்து டைரக்ட் கோட்டு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் கோட் பார்த்தோம். இதுக்கு நடுவில் there is one more called cross rate mechanism. இந்த கிராஸ் ரேட் மெக்கானிசம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிராஸ் ரேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கரன்சி வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ரெடிலி இன் மார்க்கெட். கரன்சி இஸ் நாட் அவைலபிள் ரெடிலி இன் மார்க்கெட். ஸோ டைரெக்டாக பெருசாக டீல் நடக்காது. USD, INR, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம மார்க்கெட்டில் INR அதிகமாக இருக்கும், ஃபாரின் கரன்சி எல்லா மார்க்கெட்லேயுமே USD கண்டிப்பாக இருக்கும். ஸோ பட் இல்லாத கரன்சிஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கும். அந்த கரன்சிஸ்லாம் என்ன அப்படின்னா GBP, கிரேட் பிரிட்டன் பவுண்டு, அதுக்கப்புறம் யூரோ, அதுக்கப்புறம் AUD, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், அப்புறம் நியூசிலாண்ட் டாலர்ஸ். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இன்டைரக்ட் கோட்டில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இன்டைரக்ட் கோட்டாக தான் இருக்கும். அதோட டீலிங்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும், இன்டைரக்ட் ரேட்ஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கிராஸ் ரேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் USD பார் GBP கொடுத்துட்டு USD பார் INR நம்மகிட்ட இருக்கும். நம்ம வந்து GBP பார் INR கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இந்த ரேட்ஸ் ரெண்டும் இருக்கும், பட் இந்த ரேட் என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது ரெண்டோட கான்வர்சேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால் இந்த ரேட் இருக்காது. ஸோ இந்த ரேட் எப்போவுமே காமனாக போயிட்டுருக்கும். அந்த ரேட்டும் இந்த ரேட்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணி இங்கே கொடுக்கணும். இதுக்கு 2 டைப் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோட் கொடுக்கும்போது 2 விதமான கோட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் டினாமினேட்டர், சேம் நியூமரேட்டராக ஆகுது, சேம் கரன்சி, சேம் பொசிஷனில் 2 சைடுமே இருந்துச்சு அப்படின்னா ஆன் போத் சைட்ஸ் we need to use division for calculation. ஓகே, இந்த கேல்குலேஷன் என்னன்னு சொல்கிறேன். அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USD பார் GBP இருக்கா? ஓகே, அதே மாதிரி INR பார் USDன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரேட் கொடுத்துருந்தா, மோஸ்ட்லி இப்படி கொடுக்க மாட்டாங்க, பட் இப்படி கொடுத்துருந்தா இது வந்து we have to use மல்டிப்ளிகேஷன் ரூல். ஓகே, தம் ரூல், இதெல்லாம் தம் ரூல்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சேம் சைடில் டினாமினேஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் பண்ணிடணும். அதே ஆப்போசிட் சைடில் சேம் கரன்சி இருந்துச்சுன்னா அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போது கிராஸ் ரேட் மெக்கானிசமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் USD பார் INR is 74.9500 பார் 9600. இப்படி தான் ரேட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. 74.9500 பார் 9600 அப்படின்னா என்ன, இந்த 4 டிஜிட்டுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் அர்த்தம். இதுக்கப்புறம் GBP பார் USD is 1.3670 பார் 80. இப்போ 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேஸ்க்கும் பையிங்க்கும்
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா obtain ஜிபிபி பார் ஐஎன்ஆர் இதோட ரேட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஜிபிபி பார் ஐஎன்ஆர் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்காது, பட் இந்த ரேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரூல் என்ன, எங்கே டினாமினேட்டர் எங்கே காமன் கரன்சி இருக்குன்றது பார்க்கணும். காமன் கரன்சி ஓட சைடை நோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட், அதாவது ஒன்று நியூமினேட்டர்லேயும் இன்னொன்று டினாமினேட்டர்லேயும் இருந்தால் அதுதான் ஆப்போசிட். ஓகேவா? சாரிங்க, நிறைய ஸ்பெல்லிங், டினாமினேட்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குது. யூஎஸ்டி வரும் நியூமினேட்டர்லையும் இங்கே டினாமினேட்டர்லையும் இருக்குது. ஸோ இந்த கேஸ் இருந்தால் வாட் ரூல் வி ஹேவ் டு அப்ளை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் எப்படி மல்டிப்ளிகேஷன், யூஎஸ்டி பார் ஐஎன்ஆர் இஸ் டு ஜிபிபி பார் யூஎஸ்டி. அப்போது 74.95. இப்போ இது பர்ச்சேஸா சேலாக நான் அதை வேறு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இது பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்னே வச்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரேட்டே போதும். ரூல் என்ன, பர்ச்சேஸாக இருந்தால் பை லோ செல் ஹை. அப்போது இந்த ரெண்டுத்தில் எதை இப்போ பை பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்னா எந்த ட்ரான்சாக்ஷனை யூஸ் பண்ணிக்கணும், இதில் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரேட்டை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இதே வந்து இந்த ரேட்லேயும் இந்த சேம் சைடு என்னது, அது 1.3670 இந்த ரேட் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 102.45667. ஆக்சுவலாக வந்து என்ன வரும், 1.2.45666ன்னு வரும். பட் 65, ஆமாம் 65ன்னு வரும். இந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம் இந்த டிஜிட்டுக்கு. பட் ஆக்சுவலாக நம்ம ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணணும், ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு ரவுண்டிங் ஆஃப் இப்போ இந்த இடத்துல என்ன வருது, இப்போ இதை 4567 ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பட் மல்டிபிள் ஆஃப் நியரஸ்ட் 25 எப்படி பண்ணுவோம், இதுக்கு பக்கத்தில். ஸோ 75க்கும் 67க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, இது வந்து 8 வரும். ஸோ 8 இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக 75 வரலாம். ஸோ 12.4575 இஸ் த ரேட் ஃபார் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன். ஓகே, இது வந்து பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு. இப்போ இதை செல்லிங்க்கு கண்டுபிடிப்போம். செல்லிங் ரேட் என்ன, 9600. ஸோ 74.9600 இன்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு, 1.3680. 1.3680. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 102.54528ன்னு வரும். இதை இப்போது இங்கே ரவுண்ட் பண்ணுங்கள், 102.5453. ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட் படி நியரஸ்ட்டு 25க்கு வரணும் அப்படின்னா, விச் இஸ் நியரஸ்ட் 25, தட்ஸ் இஸ் த வேல்யூ. ஸோ இப்போ ஜிபிபி பார் ஐஎன்ஆரோட ரேட் என்ன அப்படின்னா, இந்த ரேட்டு 102.4575/102.5450. திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு ரெப்ரசன்ட். இன்னொரு ரேட் என்ன, அக்ராஸ் ரேட்டில் சேம் சைட் டினாமினேஷன் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும், அது வந்து நம்ம டிவிஷன் சொல்லிடணும். இப்போ இது பார்ப்போம், இது எப்படி பண்ணணுன்ட்டு. given the following rates, what is the CAD or /chef rate? ஸோ USD பார் CHF அதோட ரேட் வந்து 1.6348/53 கொடுத்துருக்காங்க. USD பார் CAD 1.549797/02. ஸோ இந்த ரேட்டை வச்சு CAD CHF கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இது, USD பார் CHF, அதுவும் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, USD பார் CAD வச்சு you have to find out CAD பார் CHF. இப்போது நமக்கு CAD வேணும், CHF வேணும், பட் USD எங்கே இருக்குது, மேலே இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா யூ cannot directly multiply. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து இங்கே கொண்டு போனால் தான் இந்த CAD இங்கே மேலே வரும் இல்லையா. அப்போது ரெசிப்ரோகேட் பண்ணணும் இந்த யூனிட்டை.
ஸோ USD பார் CHF இதை வந்து CAD டிவைடட் பை USDன்னு கொண்டு போகணும். அப்படின்னா தான் we will get CAD டிவைடட் பை அதாவது CAD பார் CHF கிடைக்கும். இப்போ இது ரெசிப்ரோகேஷன்னா வேல்யூவில் நம்ம ரெசிப்ரேட் பண்ணி பார்க்கலாமா? வேல்யூவில் ரெசிப்ரேட் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே என்ன மேலே இருக்கிறது என்ன 1.6348. அப்போ கீழே இருக்கிற வேல்யூ 1.63 லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 53 வரும். ஓகே, இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே கேட் இப்போ இதோட வேல்யூ என்ன ஆக்சுவலாக USDக்கு இங்கே வந்து என்ன வரும் 1.5497 டிவைடட் பை 1.5. இது 0.2 கொடுத்துருக்கறனால எப்போவுமே இந்த வேல்யூ விட அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. ஸோ அப்போ 0.2 கொடுத்தா அப்போ இது அடுத்தது போகும், லைக் அடுத்த லெவலுக்கு போகணும். சரியா? ஸோ அது வந்து இந்த ரேட் வந்து ஏறணும். 0.02 அப்படின்னு வரும்போது இந்த லாஸ்ட் 2 வந்து மாறும், 99 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த 1 பார் 150 இருக்குல்ல, அது அப்படியே 1 பார் 1.5002ன்னு எடுத்துக்கிறோம் டிவைடட் பை 1 பார் 1.5497 எடுத்துக்கிறோம். இது அப்படியே நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அந்தந்த இதை. ஓகே, ஸோ இதுக்கு இன்டூ இது ரேட் தான் இல்லையா? அப்போது 1.6348 டிவைடட் பை 1.5002, அதே மாதிரி 1.6353 டிவைடட் பை 15497. இப்போது இதோட ரேட்டு இது வந்து பர்ச்சேஸ் ரேட்டு, இது செல்லிங் ரேட்டு இல்லையா? So now we will calculate this rate. So now இதோட rate வந்து 1.0546 divided by slash 1.0553. இது வந்து CAD bar CHF கான rate. So it will be written like 1.0546 1.0553. This is selling rate and purchase rate for CAD CHF.